ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட் மேக்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபுட் ஆர்டரிங் வெப்சைட் வந்துட்டு ப்ராடக்ட் பேஜஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த லேண்டிங் பேஜில் ஒரு ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் அபவுட்டஸ் பேஜில் எப்படி க்ரியேட் பண்ணுறது சொல்லி நான் போட்டிருப்பேன். லைக் அதை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைக் நான் லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த அபவுட்டஸ் பேஜோடு நிப்பாட்டியிருந்தேன் நினைக்கிறேன். லைக் நான் சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நிறையா பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு அதாவது அந்த டிசைனில் இருந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு ப்ராடக்ட் பேஜெலாம் எப்படி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் தென் இதுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரில் டேட்டா அப்படின்னு சொல்லி எல்லா ப்ராடக்டோட லிஸ்ட்டையுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஜேசான் ஃபைலாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜேசான் ஃபைலை நம்ம வந்துட்டு ஒரு ஜேஎஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் கால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்துட்டு ஒரு food.js அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் எப்பயும் போல் RAFC தென் கிளாஸ் நேம் வந்துட்டு கிளாஸ் நேமில் வித்து வந்துட்டு ஃபுல் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அண்ட் தென் எனக்கு வந்துட்டு ஒரு பேடிங் வந்துட்டு கொஞ்சம் 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் பிஒயில். அண்ட் தென் பிஎக்ஸில் வந்துட்டு ஒரு 10 இருந்தால் போதும். இதுக்கப்புறம் என்னன்னா நம்ம அங்கே ரைட் பண்ணி வச்சுருந்த ஜேசான் ஃபைலை இங்கே கால் பண்ணிக்கலாம். இது இம்போர்ட் டேட்டா. ஓகே, இப்போ அந்த டேட்டாவை வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு காலி ப்ரெசிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேட்டா அண்டு டேட்டா டாட் மேப் அண்ட் தென் இதில் வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி வருவேன். தென் ஓகே, தென் இங்கே ஒரு டிகுல கிளாஸ் நேம். ஸோ இது வந்துட்டு ஒரு 96, தென் ஹைட்டு வந்துட்டு ஒரு 96 அப்படின்னு சொல்லிக்கிறேன். தென் இதில் வந்துட்டு இமேஜ் அப்படின்னு IMG அப்படின்னு சொல்லி SRCயில் இந்த டேட்டாவில் உள்ள ரெஸ்பான்ஸ்லேருந்து நமக்கு வந்துட்டு இமேஜ் கிடைக்கும். ஸ்டிக்கு அண்ட் தென் அல்ட்டில் சும்மா ஒரு நான் பிக்குன்னு சொல்லி வச்சுக்கிறேன். கிளாஸ் நேமில் வந்துட்டு வித்து வந்துட்டு ஒரு 80 அண்ட் தென் ஹைட்டு வந்துட்டு ஒரு 80 அப்படின்னு சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த கார்டு வந்துட்டு நான் ரவுண்டட் ஆக்கணும், அதுக்கு நான் ரவுண்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ரவுண்டட் MD அண்ட் தென் பேடிங் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா சைடும் எனக்கு பேடிங் வேணும். ஸோ பேடிங் வந்துட்டு 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்கு கீழே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டிவ் டேக் ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு அண்ட் நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் கொடுக்க போகிறோம். நான் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன். நான் இதில் என்ன அப்படின்னா ஒரு H2 டேக்கில் கிளாஸ் நேம் ஃபாண்ட் வந்துட்டு நான்
லோரா ஃபாண்ட்டு கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வந்துட்டு போல்டு இல்லைன்னா பாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டெக்ஸ்ட்டு வந்துட்டு எக்ஸலு. அண்ட் தென் டெக்ஸ்ட்டோட கலர் வந்துட்டு ஸ்லேட் 100. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு என்னென்னா ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு ரெஸ்ட் டாட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். இந்தானி இங்கே ரிப்பீட் டேக் க்ரியேட் பண்ணிட்டு இதில் வந்துட்டு என்னென்னா ப்ரைஸை கொடுத்துட்றேன். கிளாஸ் நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்டி அண்ட் தென் டெக்ஸ்ட்டு ப்ரைஸ் அப்படின்றதுனால ரெட் கலரில் கொடுத்துக்கலாம். ரெட் 700. ஓகேவா? ரெஸ்ட் டாட் ப்ரைஸ். தென் இந்த food.js இந்த ஃபைலை வந்துட்டு நம்ம ஆப்பில் வந்துட்டு கால் பண்ணலாம். அந்த இதுக்கு முன்னாடி மேலே வந்துட்டு ஹச்டி டேக் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் நேம்னு என்ன அப்படின்னா இது ப்ராடக்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. டெக்ஸ்ட்டு 2x ஃபாண்ட் வந்துட்டு லோரா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். தென் ஃபாண்ட் வந்துட்டு போல்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்ஸ்ட்டு எல்லோ 500. தென் இதில் வந்துட்டு ஃபுட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஃபுட் லிஸ்ட்டு. ஓகே, இதை பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு கீழே வந்துருக்கு. ஸோ இந்த இதை வந்துட்டு நம்ம ஒரே ரோ வைஸ் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணலாம். லைக் அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு டிவ் டேக் Ctrl+C. ஸோ இதை ஒரு டிவ் டேக் க்ரியேட் பண்ணிட்டு கிளாஸ் நேமில் இங்கே வந்துட்டு ஃப்ளக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இது வந்துட்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் தென் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதாக இருக்காது. ஸோ இமேஜோட கார்னரை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே ரவுண்டட் ஒரு எம்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கீழே வந்துட்டு ஒரு ஆர்டர் இல்லைன்னா ஆட் டு கார்ட் இந்த 2 பட்டனை வந்துட்டு ஆட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நான் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிட்டு கிளாஸ் நேம் அண்ட் பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு ஒரு பட்டன் ஆட் பண்ணது தான். பட்டனில் கிளாஸ் பிஜி வந்துட்டு இப்போ ஆக்டிவ் கார்டு கொடுக்குறதுனால பிஜிக்கு வந்துட்டு ரெட்டு ஒரு 700. தென் டெக்ஸ்ட்டு ஸ்லேட்டு 200. அப்புறம் சாண்ட் வந்துட்டு பாப்பிங்ஸு. ஃபாண்ட் வந்துட்டு மீடியம். தென் இதில் ஆர்டர் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
அண்ட் தென் இதே பட்டனை வந்துட்டு காப்பி பண்ணிட்டு இன்னொரு இது Ctrl+C Ctrl+V ஓகே. இப்போ இதை வந்துட்டு add to cart அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். add cart ஓகே. தென் இந்த இதுக்கு வந்துட்டு என்னென்னா பிஜி வந்துட்டு கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம add to cartல வந்துட்டு பிஜி ரிமூவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ அந்த பிஜிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பார்டர் கொடுக்க போகிறோம். பார்டர் 2 அண்ட் தென் பார்டர் கலர் வந்துட்டு ரெட் அப்படின்னு சொல்லி கொடுத்து வரேன். ரெட் 600. அண்ட் தென் இதுக்கப்புறம் என்னன்னா இந்த பட்டனோட இது வந்துட்டு ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரே ரோவில் வரதுக்காக. அண்ட் தென் ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் வந்து பெட்வீனில் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை இது வந்து பார்க்க ரொம்ப வந்துட்டு சைஸ் எல்லாமே பெருசாக இருக்குது. ஸோ அதை சின்னதாக்கிக்கலாம். தென் டெக்ஸ்ட்டு வந்துட்டு சைஸே கொடுக்கல, அதனால் தான் இதாவது. ஓகே, டெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இதுக்கும் அதே மாதிரி டெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் ரவுண்டட் வந்துட்டு எஸ்எம், இதுக்குமே ரவுண்டட் எஸ்எம். ஓகே, ஓகே இப்போ இதாக இருக்குது. தென் வித்து மட்டும் செட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ரெண்டு இதுக்கும் வந்து வித்து செட் பண்ணிக்கலாம். வித்து வந்துட்டு ஒரு 20 அண்ட் தென் ஹைட் வந்துட்டு 12 அண்ட் தென் 12 வேணாம் 8 வச்சுக்கலாம். தென் அதே மாதிரி இதுக்கும் வந்துட்டு வித்து வந்துட்டு 20 ஹைட் வந்துட்டு 8. ஓகே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் லிஸ்ட் வந்துட்டு ஸ்டார்டிங் இதில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம சென்டர் ஆக்கிக்கலாம். இதுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் சென்டர். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கலாம் இல்லை அதுக்குமே. ஸோ ரொம்ப ஒட்டி ஒட்டி இருக்குது. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு MT2 அண்ட் தென் இது கூட வந்துட்டு இந்த இதை வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு கிளாஸ் நேம் இல்லை ஸ்லாஷ் ஏவோம். இந்த டிவுக்குள்ள வந்துட்டு போட்டுடலாம். அண்ட் தென் ஃப்ளெக்ஸு, தென் இதுக்கும் அதே மாதிரி ஜஸ்டிஃபை பெட்வீன் அண்ட் தென் இதுக்கு கீழே வந்துட்டு பீட்டா இருந்தால் கிளாஸ் நேம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லேட் வேணால் ஒரு பிங்க்கு கொடுத்துக்கலாம், ஏன்னா டிஸ்கவுண்ட் எத்தனை சொல்கிறது. $700 தென் டெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நான் இதில் வந்துட்டு இந்த வெஸ்டார் டிஸ்க்கு. ஓகே, இதில் வந்துட்டு ருப்பீஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு ஃபீஸ். ஓகே, அடுத்து இங்கே வந்துட்டு டிஸ்கவுண்டு. ஓகே,
ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பட்டனை மட்டும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ இது பண்ணிட்டு எம்டி கீ அப்படின்னு சொல்லி வச்சேன். ஓகே, இப்போ பார்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அந்த வீடியோ. இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ஃபுட் ஆர்டர் லிஸ்ட்டில் வந்துட்டு ஒரு ஆட் டு கார்ட் பேஜோ இல்லை ஒரு ஆர்டர் நவ் பேஜோ வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இவ்வளோ தான். லைக் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பை கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.